சாரி கைஸ், 2 நாளாக வந்து வீடியோ வரவில்லை. பிகாஸ் வந்து நம்ம பண்ண ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு இப்போ வந்து பெயிண்டிங் ப்ராசஸில் நின்றுட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து ஒரு பல்க் ஆர்டர் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு டிசம்பர் எண்டில் தான் கேட்டிருந்தாங்க அந்த செட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டு வேண்டாம், எனக்கு கம்மிங் சாட்டர்டே வேணும்னு சொன்னதுனால டே நைட்டாக உட்காந்து நம்ம வந்து இப்போது பெயிண்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டோம். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொன்றும், ஏன்னா இது வந்து பெரிய பெரிய செட்டுன்றதுனால ஒவ்வொன்றும் அந்த பேர்ல் ஒர்க்கு கொடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்றது போது என்னென்னா அதில் ஒர்க் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதனால் வந்து என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. பெயிண்டிங்க்கு இன்னும் அவ்வளோ வச்சுருக்கேன், எப்படி நான் பெயிண்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. ஸோ இதெல்லாம் நான் முடிக்கிறதுக்குள்ள நான் கம்மிங் சாட்டர்டே என்னால் முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் எல்லாத்தையும் பேக்கிங் போட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். வந்து பாருங்கள், பேக்கிங் போட்டதில் வேறு ஒன்று ஒழிஞ்சிருச்சு. ஸோ நல்ல வேலை நம்ம பேக்கிங் போட்டது வந்து 2 பீஸ் 3 பீஸாக போட்டதுனால நம்ம தப்பிச்சோம். ஸோ ஏன்னா அர்ஜென்ட் ஒர்க்குங்கும்போது நம்ம பீஸ் வந்து கொஞ்சம் வந்து நிறையவே போட்டுருவேன். நான் எப்போவுமே ஒரு பீஸ் உடஞ்சதுன்னா இன்னொரு பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் தப்பித்தேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நான் இன்னும் 2 நாளில் வந்து பெயிண்ட் பண்ணணும். ஸோ இதுக்காக நான் வந்து இன்னும் ஃபோட்டோ ஷூட் எதுவும் பண்ணலை, சம்திங் எதுவுமே பண்ணலை. பெயிண்டிங் ஒர்க்கில் இருக்க ஆர்டர் எப்படியாவது ஃபினிஷ் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற ஒரே இதில் தான் இருக்கேன். தென் பேக்கிங் போட வேண்டியது வேறு இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாமே பேக்கிங் போடணும். இதையுமே சாட்டர்டே தான் அனுப்பணும் அவங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. வேலைக்கு வேறு அக்கா வந்தாங்க மதியானம் ஒரு 2 hours இருந்தாங்க. ஸோ போயிட்டாங்க. அவங்களோட வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. வச்சது வந்து நம்ம தான் பெயிண்ட் பண்ணணும். ஸோ வேறு வழி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் ரெகுலராக வந்து நம்ம அந்த அன்றைக்கி பண்ண இயரிங்ஸ் எல்லாம் பெயிண்டிங் பண்ணி நான் உங்களுக்கு இன்னும் ஃபோட்டோ ஷூட்டோடு பண்ணுறேன். ஃபோட்டோ ஷூட் பண்ண தான் டைம் இல்லை. அது ஃபோட்டோ ஷூட்டோடு உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். ஒவ்வொரு செட்டுமே வந்து தனித்தனியாக எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து மேலே டேபிளில் வச்சு சத்தியமாக என்னால் பண்ண முடியல. கீழே வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து அதுக்குன்னு ஒரு பிளேஸை நம்ம ஒதுக்கி எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும். ஏன்னா டேபிள் வந்து எல்லாம் களைஞ்சு போயிடுது. ஆல்ரெடி என் டேபிள் அலங்கோலமாக கிடக்குது. சரி ஓகே, அந்த செட்டு பேக்கிங் பண்ண வேண்டிய செட்டு எல்லாமே அதில் இருக்குது. சரி ஓகே, கீழே உட்கார்றா அப்படின்ற மாதிரி உட்காந்து நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒவ்வொன்றும் பெயிண்ட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் வேறு கோல்டு பெயிண்ட் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்கேன். இன்னும் வேறு பெயிண்டர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதை அப்படியே இது பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, பெரிய பெரிய இயரிங்ஸ் எல்லாம்